Hello friends, இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1 ஓட 5th question பார்க்க போறோம். So question என்னன்னா given A set, B set, C set and D set ஓட values கொடுத்திருக்காங்க. A set 1, 2, 3, B set 2, 3, 5, C set 3, 4 and D set 1, 3, 5. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. இதைதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So solutionல first 4 செட்டையும் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம LHS என்னன்னு பார்க்கலாம். A intersection C cross B intersection D. So first நம்ம A intersection C கண்டுபிடிக்கலாம். So A intersection C எப்படி கண்டுபிடிக்கணும்? A set 1, 2, 3 intersection C set 3, 4. So ரெண்டுத்துலயும் காமனான நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 3. So அதை எடுத்து இப்ப நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம B intersection D கண்டுபிடிக்கலாம். So B set 2, 3, 5 intersection D set 1, 3, 5. So ரெண்டுத்துலயும் காமனான நம்பர்ஸ் என்னன்னு பாருங்க 3 and 5. So இதான் B intersection D. அடுத்தது A intersection C cross B intersection D வந்து கண்டுபிடிக்க போறோம். So A intersection C ஓட ஆன்சர் 3 cross B intersection D ஓட ஆன்சர் 3, 5. So இதை நம்ம எப்படி எழுதணும் 3, 3, 3, 5. இதுதான் வந்து A intersection C cross B intersection D ஓட ஆன்சர். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 எழுதிக்கலாம். இதான் நம்ம LHS. அடுத்தது நம்ம RHS எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். So RHSக்கு first A cross B கண்டுபிடிக்கணும். A cross B ல A set 1, 2, 3 cross B set 2, 3, 5. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் 1, 2, 1, 3, 1, 5. அப்புறம் 2, 2, 2, 3, 2, 5. அப்புறம் 3, 2, 3, 3 and 3, 5. இதான் A cross B ஓட ஆன்சர். C cross D கண்டுபிடிக்க போறோம். So C set 3, 4 cross D set 1, 3, 5. இப்போ நம்ம எப்படி எழுதணும் 3, 1, 3, 3, 3, 5. அப்புறம் 4, 1, 4, 3, 4, 5. அடுத்தது A cross B intersection C cross D கண்டுபிடிக்க போறோம். So A cross B and C cross D ல இருக்க காமனான பேர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 3, 3 and 3, 5. So இப்போ நம்பர் 2னு போட்டுக்கலாம். So இப்போ ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் பாத்தீங்கன்னா சேம் ஆன்சர் தான் 3, 3 and 3, 5. So LHS equal to RHS, hence proved.